எஸ், கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்பொழுதும் வெற்றி உள்ள வாழ்க்கையா இருக்கிறது. ஏன் தெரியுமா? சாத்தானுடைய அதிகாரத்தை அவர் ஆண்டவரை வெற்றி சிறந்தார் சிலுவையிலே என்பதை நாம் மறந்து போகிறபடியினாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனப்பா ஆண்டவரை அநேக இன்னல்களையும் அநேக தேவனப்பா காரணங்களையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சாத்தானின் அதிகாரத்தை அவர் சிலுவையிலே ஆண்டவரே வெற்றி சிறந்தார் என்பதை மறந்து போய் சாத்தானோடு கூட போராடுகிறீர்கள். ஈவலோரி கவல் லௌஷஸ்யாரபௌடன அதோரி கவல் லிஷஸ்யோ ரீகல்காரபௌடன அந்த ரௌடா ராதுரகல்கார் ஈவல் லிஷஸ்யோரபௌடன. ஓம நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவனப்பா. ஆண்டவரே, ஒரு மகள் அழுது கொண்டே ஓடி வருகிறாள். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில தேவனப்பா சமாதானம் இல்லை என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்று சொல்லி, என் கணவர் தினந்தோறும் என்னை ஆண்டவர் அப்பா துன்புறுத்துகிறார் என்று சொல்லி, என்னுடைய மாமியார் என்னை துன்புறுத்துகிறார் என்று சொல்லி தேவனப்பா ஆண்டவரோடு கூட நீ ஜெபி என்று சொன்னேன். தேவனே, நீர் எனக்காக அடைக்கலமாயிருக்கிறேன். தேவனே, சத்ருவின் கோட்டையை சிலுவையிலே நீர் ஆண்டவரை வெற்றி சிறந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சாயலிலே படைத்த ஜனங்களை தேவனப்பா வஞ்சிக்கிற ஆவியிலிருந்து அவர்களை நீர் விடுவிப்பீராக என்று சொல்லி, அவர்களை ஆண்டவரை விடுதலையின் பாதையிலே நீ நடத்துவீராக என்று சொல்லி வஞ்சித்துக் கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்தி அடி என்று சொன்னேன். இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி உன் வாழ்க்கையை நீ கட்டு என்று சொல்லி தேவனப்பா ஈகதோரி விக்கபல் லிஷஸ்யோரபௌடன அதரோ ராரபௌடன அசதோரி விக்கபல பௌஷஸ்ய. நான் சுமந்து தீர்த்தேன், நீ இனி சுமக்க தேவையில்லை என்று அவர் சொன்னார். ஆனாலும் நாம் அதை சுமந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? உலகத்திலே வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஆண்டவரை 70 வருஷம் தான் என்று நீ முடிவு பண்ணிவிட்டால் இந்த உலகத்திலே வாழ்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்காது. நீ இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற விருப்பம் தான் உன்னை சத்ருவுக்கு அடிமையாக்குகிறது. அதனாலதான் அவர் சொன்னார், இதோ ஆண்டவர் அப்பா, இதோ ஆண்டவரை உப்பரிகையிலே கொண்டு போய் ஆண்டவரை உலகம் முழுவதையும் காமித்து கொடுத்து நீ என்னை வணங்கினால் இவைகளெல்லாம் உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், எனக்கு அப்பாலே போ சாத்தானே, தேவன் ஒருவருக்கு ஆராதனை செய்து அவர் ஒருவரை நீ பணிந்து கொள் என்று சொல்லி அவனை அதட்டினார். இன்றைக்கு தேவனப்பா சொத்தும் பணமும் சுகமும் ஆண்டவரே உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம். உன் வீடை உன்னை ஏமாற்றலாம், உன்னுடைய வேலை உன்னை ஏமாற்றலாம், உன்னுடைய வாழ்க்கை உன்னை ஏமாற்றலாம். ஆனா இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னை சொல்லுகிறார், இந்த உலகத்தை நீ வெறுக்கும் பொழுது, இந்த உலகம் உனக்கு வேண்டாம் என்று நீ நினைக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஈவலோரி விக்கபல் லௌஷஸ்யாரபௌடன. கர்த்தரை மறந்த வாழ்க்கை தேவனப்பா, கர்த்தரை மறந்த வாழ்க்கை தேவனப்பா. ஈகல்கோ ரீவல் லீஷஸ்யோரபௌடன. எஸ், நமக்கு வெற்றி உண்டுங்க. கர்த்தர் ஆண்டவரே வான மேகத்திலே அவர் வந்து நின்று கரமசைத்து நம்மை அழைக்கும் பொழுது நமக்கு வெற்றி உண்டு. எல்லாருடைய ஆத்துமாக்களும் அழிந்து போகிற ஆண்டவரே அப்பா, அழிந்து போகிற அக்கினிக்கு இரையாகும் பொழுது உன்னுடைய ஆத்துமாவை நீ இங்கே ஆராதித்த உன்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் கரமசைத்து அவர் அழைத்துக் கொள்ளுவார். உன்னுடைய சரீரம் மகிமைக்குரிய சரீரமாய் மாறும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே கொடுப்பனை இல்லை, அங்கே விற்பனை இல்லை, அங்கே வாங்குவார் இல்லை, அங்கு தேவனப்பா ஆண்டவரை இளமை இல்லை, அங்கு முதுமை இல்லை என்று சொல்லி தேவனப்பா ஆண்டவரே லட்சங்கள் ஆண்டவரை செலவு பண்ணி, லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும், நான் நன்றாய் வாழ வேண்டும், இந்த உலகத்திலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் தேவன் அப்பா அழகாக ஆண்டவர் அப்பா வரைபடம் போட்டவர் காட்டினார். அதே ரீஜா, நீ இதை நினைக்காதே என்று சொல்லி, இது அழிந்து போகக்கூடியது, இந்த ராஜ்யத்திலே நான் இருக்க வேண்டும், அந்த ராஜ்யத்திலே என் பிள்ளை இருக்க வேண்டும், இந்த இடத்துல என் பிள்ளை மகிமையா இருக்க வேண்டும், இது மகிமைக்குரியது அல்ல, இது உன்னுடைய கண்களுக்கு இது மாயையா இருக்கிறது என்று சொல்லி இந்த மாயையை பார்த்து நீ நம்பாதே. அழியாத ஒரு நித்தியம் ஒன்று இருக்கிறது, இதே போல இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஈவலோரி கபல பௌஷஸ்யா ரௌடா ரீகல் கோரி பௌதன அந்த ரோதரவல பௌஷஸ்யோ ஈகராரபகுல் ஈதரவல பௌஷஸ்யா. நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு பேழையை உருவாக்கு என்று சொல்லி நோவாவை
நோவாவை பார்த்து சொன்னார், நீ ஒரு பேழையை உருவாக்கி என்று சொல்லி. நான் படைத்த எல்லாவற்றையும் தேவன் அப்பா அதற்குள்ளாக நீ சேர்த்து கொள்ள என்று சொல்லி அவருடைய படைப்புங்க அவர் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் நினைத்தால் அது ஒருவராலும் அது தடுக்க முடியாது. அவர் அழிக்க வேண்டும் என்று அதை நினைத்தால் அவருடைய சிந்தனை ஒருவரும் தடுக்க முடியாது என்பதை நினைவு கூறுங்கள். ஆண்டவரே, வெறுமனையாய் பாடல் பாடுகிறதுக்கல்ல, வெறுமனையாய் வசனத்தை பார்த்து போகிறதுக்கல்ல இங்க வந்தது. தேவனே, நான் அழியாமைக்குள்ள நான் போக வேண்டும், நான் அழியாம நிச்சயக்குள்ள நித்தியதுக்குள்ள ஆண்டவரே அந்த நித்தியம் ஆண்டவரே எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவன் அப்பா நீ ஆசைப்படுவார்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இம்மைக்குரியது, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் என் கரத்துல இருக்கு, ஒன்னா நான் உனக்கு தரேன் என்று அவர் சொல்லுகிறார். உம நன்றியோடு குடமை துதிக்கிறோம் தேவன் அப்பா. நீ ஓடினா கூட ஆண்டவர் அப்பா களைத்து போவாய். அந்த அளவுக்கு நீ சேர்த்து வைத்தால் கூட இடமில்லாத அளவுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். நீ தேட வேண்டியது ஒன்றே, அவருடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு என்று சொல்லி உம நன்றியோடு குடமை துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, என் தேவனுடைய தேவன் அப்பா, சமூகத்திலே தேவன் அப்பா ஆண்டவரே, என்றும் ஆண்டவரே சப்பா ஆனந்தமாய் தங்க, என்றும் ஆண்டவரே உம்முடைய உறைவிடமான ஆண்டவரே சப்பா உறைவிடத்திலே நாங்க தங்கும்படியாக கர்த்தாவே நீரங்களை அழைக்கிற தேவனாய் இருக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே சப்பா நீரங்களை அழைத்து ஆண்டவரே அதற்குள்ளாக ஆண்டவரே ஓடி ஒளிந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுகிற தேவனாயிருக்கிறீர் ராஜா. எஸ்டர்டே ஆண்டவரே சாத்தானின் சகல அதிகாரங்களையும் வெல்ல எனக்கு அதிகாரம் உண்டு தேவன் அப்பா. அந்த அதிகாரத்தை நான் மறந்து தூங்குகிறேன் ஆண்டவரே, அந்த அதிகாரத்தை மறந்து தூங்குகிறேன் ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே, சாத்தானின் சகல தந்திரங்களையும் கத்தாவே இது ஜெயிக்க முடியாதே, இது போகாது என்று சொன்னா கூட என் தேவன் ஆண்டவரே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. சத்திருக்கிற தலையை நசுக்க தேவன் அப்பா அவைகளிலிருந்து எழும்ப கர்த்தர் நீர் பலனை கொடுத்திருக்கிறே தேவன் அப்பா. அது ஒன்றும் செய்யாது தேவன் அப்பா. இதுதான் விசுவாசம் தேவன் அப்பா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஓடி வந்தார். ஐயோ, தன்னுடைய பையில் இருந்த தன்னுடைய ஆண்டவரே பேங்கில் இருந்த எல்லா பணத்தையும் ஆண்டவரே அவள் செலவழித்தாள் தேவன் அப்பா. எல்லா மருத்துவமனையிலே கொண்டு போனாள். ஆனால் ஆண்டவரே அவளுடைய உதரத்தின் ஊரல் நிற்கவே இல்லை. ஆண்டவர் படைத்ததுங்க, தேவன் வைத்ததுங்க, கர்த்தர் உருவாக்குனதுங்க, மண்ணில உருவாக்கி வைத்ததுங்க. ஆண்டவரே, நீர் உருவாக்குனதிலே ஒரு பழுது இருந்தால் அதை மாற்றுகிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். உலகத்தினுடைய செல்வம், உலகத்திலே அவள் சம்பாதித்த செல்வங்கள், அவள் உலகத்திலே சம்பாதித்த பணம், அவள் உலகத்திலே ஆண்டவரை நேடியெடுத்த டாக்டருடைய பேர்கள், அவர்கள் படித்த பட்டங்கள், அவர் பட்டதாரியாய் படித்த டாக்டர்கள் எல்லா வைத்தியத்தையும் அவர்களுக்கு செய்தார்கள். ஆனால் அவளுடைய நோய்கள் ஆண்டவர் அப்பா குணமாகவே இல்லைங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எத்தனை டாக்டர்கள் எத்தனை கோடிகள் கொடுத்து ஆராய்ச்சி செய்து எத்தனையோ மருந்துகளை உருவாக்குனதுக்கு அப்புறமும் அவளுடைய உதரத்தின் ஊரலை நிறுத்த முடியவில்லைங்க. நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிற, நீ ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆண்டவர், அவர் உருவாக்க கூடியவர். அவள் வந்தாளுங்க, ஓடி வந்தா. என் செல்வத்தை எல்லாம் நான் செலவழித்து விட்டேன் ஆண்டவரை, நம்பின டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டார்கள், எல்லா வைத்தியத்தை நான் பார்த்து விட்டேன், எனக்கு சுகமில்லை, எனக்கு சௌக்கியம் இல்லை ஆண்டவரே, எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி ஓடி வந்தாளுங்க. சரீரத்திலே கூட தொடல. வார்த்தைங்கிற அவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய வார்த்தை ஆவியின் பட்டயம், வார்த்தை கூட சொல்லலைங்க. அவள் வந்தாள். சரீரத்துல போட்டிருந்த ஒரு வஸ்திரம் எங்க, சரீரத்தில் அவர் போட்டிருந்த வஸ்திரம் இந்த உலகத்தினுடைய ஆண்டவர் அப்பா ஆண்டவரே சப்பா ரட்சகராய் வந்தார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த மாம்சத்தை மறைக்க ஒரு ஆண்டவரே சப்பா ஒரு ஆண்டவரை ஆடை வேண்டும், அது அவர் தரித்திருந்தார். அவருக்குள்ள இருந்த வல்லமையான ஆவி, அவருக்குள்ள இருந்த ஆண்டவர் அபிஷேகத்தின் ஆவி, அவருக்குள்ள இருந்த பிதாவினுடைய வல்லமை ஆண்டவரே சரீரத்திலே பாய்ந்து ஒழுகி அது ஆண்டவரே வஸ்திரத்திலே இருந்தது பாருங்க. ஓடி வந்து அவளுடைய விசுவாசம் பாருங்க எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி, நான் வஸ்திரத்திலே ஓரத்திலே தொட்டாகிலும்
எனக்கு கண்டிப்பா சுகம் கிடைக்கும். நான் ஓடுவேன். ஏனென்றால் அவரிடத்துல பேச முடியாது, அவருடைய சரீரத்தை நான் தொட முடியாது. ஐயோ, ஜனக்கூட்டம் பெருகி இருக்கிறது, ஜனம் அவர்களை நெருக்கி இருக்கிறது, இதற்குள்ளாக நான் எப்படி போவேன்? ஆண்டவரே, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகலும் நான் சுகமடைவேன் என்று ஓடினாள். அவள் தொட்டாளுங்க. தொட்ட மாத்திரத்திலே அவர் சொன்னார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி. பாருங்களேன், சுற்றி நெருக்கி ஏவுகிற ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக நின்று கொண்டு அவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி. 1000 ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக நீ நின்னாலும், 1000 ஆண்டவரே சப்பா சாத்தானின் சேனைகளுக்கு மத்தியிலே நீ போராடி கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்தத்தை நான் கேட்பேன், நான் என்ன தொடுதலை நான் உணர்ந்து கொள்ளுவேன், உன் சத்தத்தை நான் வேர்திருத்து அறிந்து கொள்ளுவேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தினுடைய மில்லியன் கணக்கான ஜனங்கள் ஆரோபித்து சத்தம் போட்டாலும், இயேசுவே என்னை கூப்பிடுகிற ஓ சத்தம் அவர் திருத்தறிந்து கொள்ளுவார், நீ என்னை கூப்பிடுகிறாய் என்று சொல்லி. ஏன் தெரியுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவ எல்லாத்தையும் வெறுத்து அவள் தொட்டாளுங்க. அவளுக்கு எல்லா நம்பிக்கை இழந்து போயிருந்தது. ஒரு நம்பிக்கை மட்டும்தான், வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகிறவன். வேற எந்த சிந்தனையும் அவளுக்கு இல்லை, வேற எந்த காரியமும் அவளுக்கு இல்லை. இன்றைக்கு உன்னுடைய இருதயத்துல பண ஆசை, செல்வத்தின் பெருக்கு, ஆசீர்வாதத்தின் ஆசை, எல்லா ஆசைகளும் இச்சைகளும் உன் இருதயத்திலே மூடி வைத்துக் கொண்டு என் சமூகத்துல நீ வருகிறதுக்கு எப்படி தைரியம் கொண்டாய் என்று அவர் சொல்லுகிறார். நான் உன்னை அறியேன் என்று அவர் சொல்லுகிறார். நீ யார் என் சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கு? நான் உன்னை அறியேன் என்று அவர் சொல்லுகிறார். ஈகரோருவி கவல் லௌஷஸ்யோரவுடன எல்லாத்தையும் வெறுத்துவாங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டா பாருங்க, வஸ்திரத்தை நீ தொடும் பொழுது அற்புதம் அங்கே வருகிறது. அவை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. அத்தனை ஜனக்கூட்டத்துக்கு முன்பாகவே தொட்டதை அவர் உணர்ந்தார். வல்லமே, ஐயோ, சீடர்கள் எல்லாம் 12 சீடர்களுக்காக அவர் ஆண்டவரே யோவான் சுவிசேஷத்திலே அவர் ஆண்டவரே வரிசையாய் ஜெபிக்கிறார். நீர் எனக்கு கொடுத்த 12 பேர், நீர் எனக்கு கொடுத்த ஜனம், நான் அவர்களை அனுப்புகிறேன், அவர்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும் என்று அந்த 12 சீடர்களுக்காகவும் தேவனிடத்தில் விசேஷமாய் அவர்கள் ஏறெடுக்கிறார். அந்த சீடர்கள் அவர்களுக்கு சுற்றி நின்று, இத்தனை ஜனக்கூட்டம் இருக்கிறது, இவரை தொட்டது யார் என்று இப்படி கேட்கிறார் என்று சொல்லி புச்சித்து ஆண்டவர் அப்பா அவர்களுடைய இருதயம் நகைத்தது, அவருடைய இருதயம் ஏளனம் கொண்டது. இத்தனை ஜனக்கூட்டம் தொட்டுக்கிட்டே போற அவருடைய சரீரத்துல இடித்து இடித்து போறாங்க. என்னை தொட்டது யாருன்னு கேட்டா, யாரென்று நான் கண்டுபிடிப்பேன். அதுதாங்க வித்தியாசம், அதுதாங்க வித்தியாசம். தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் உன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படும். அதுதாங்க வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் வெக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உன்னை தொட்டால அந்த அனுபவம் தெரியுங்க. உன்னை தொட்டு பார்க்கட்டும் சத்துருக்கள், உன்னை தொட முடியாது. நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. அவருடைய வல்லமை புறப்பட்டது. அவர் சொன்னார், என்னை ஒருவர் தொட்டது உண்டு என்று சொல்லி. பாருங்க, அந்த விசுவாசத்தோட நீ வந்து நிக்கிறியா? இன்றைக்கு காலையில இந்த ஆராதனை நீ விடுதலையோடு கூட தான் நீ போவாய். நீ எந்த ஆசீர்வாதத்தை வேணும்னு கேட்டியோ அதை பெற்றுக்கொண்டுதான் போவ. இருதயத்தை தேவனப்பா தேவனுக்கு முழு இருதயத்தோடு கூட வா என்று அவர் சொல்லுகிறார். வேற ஒண்ணும் உன்கிட்ட கேட்கல, உன் சொத்து சுகமா ஒண்ணும் இல்ல. முழு இருதயத்தோட எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் தேவனுடைய சமூகத்திலே கேளு, அது அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தொட்டதை யார் என்று கேட்டதும் நடுக்கத்தோடு கூட வந்து அவள் சொன்னாள், நான் தான் தொட்டேன் என்று சொல்லி. பாருங்க, அத்தனை ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயை திரித்தறிந்தார் அவர். அவளுக்கு வழி விலகினதுக்காக அவ்வளவு நெருக்கத்துக்கு முன்னாடி அவரிடத்தில் பக்கத்துல வர்றதுக்கு எல்லா உலகத்தினுடைய வழிகளும் மாறி நேர் வழியாய் ஓடி போய் தொட முடியும். அவள் சொன்னால் எப்படி தொட முடியும் என்று நெருக்கத்திலே கூட்டத்திலே வந்து அவள் தொட்டாளுங்க. இப்ப அவள் முகமுகமாய் அவரை தரிசிக்கிறாள். பாருங்க, முகமுகமாய் இயேசுவை பார்க்கிறா. நான் தான் தொட்டேன், நான் தான் தொட்டேன்,
நான் செயல்பட்டேன். நான் தொட்ட மாத்திரத்திலே என் சரீரத்திலே ஒரு பலன் அனுபவித்தேன், என் சரீரத்திலே நான் ஒரு விடுதலை அனுபவித்தேன் என்று சொல்லி. நீ ஏன் சரீரத்தில் விடுதலை அனுபவிக்காம இருக்கிறாய் தெரியுமா? விசுவாசத்தோட வரல, மற்றவங்கள்ட்ட பொறாம, மற்றவங்களை இப்ப சொல்ற எல்லா வார்த்தையும் இருதயத்துல இருக்கு. அவ அப்படி பேசினாலும், இவங்க இப்படி பேசினாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க. இருதயத்துல இவ்வளவு கசப்புகள், இவ்வளவு எண்ணங்களை, இவ்வளவு சிந்தனைகள் இருக்கும்போது தேவனை பத்தின சிந்தனை எப்படி சிந்திக்க முடியும்? பெரும்பாலுடைய ஸ்திரீ, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீவுடைய இருதயத்துல ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் கழிந்து போயினத. அவள் ஜீரோவான போது ஓடி வந்தா, அப்பா உங்க வஸ்திரத்துல தொட்டாகிலும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி தேவன் அப்பா அவளுடைய விசுவாசம் ஆண்டவர் அப்பா தேவன் ஆண்டவரை கண்டார். அவர் விசுவசித்தார் தேவன் அப்பா ஆண்டவரே சப்பா, கர்த்தரிடத்தில் ஆண்டவரே சப்பா அவர் அடைக்கலமாய் அவன் வந்தார். பாருங்க, எஸ் டேடி ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற கர்த்தராய் இருக்கிறே தேவன் அப்பா ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, எங்களை காத்து நடத்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே இரக்கம், உம்முடைய காருண்யம் தேவன் அப்பா என்றும் எனக்கு இருக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனாய் நீர் தேவன் அப்பா, சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவர் அப்பா, சர்வத்தையும் என்னையும் உன்னையும் சிருஷ்டித்த தேவனுங்க. அவர் நினைச்சாருன்னா ஒரு நோய் கூட உன்னுடைய சரீரத்திலே வராதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ள முடியுமுங்க. எலியாவை பாருங்க, எலியா எல்லா மனுஷனையும் போல பாடுள்ள மனிதனா தான் இருந்தார். அவர் எலியா ஆண்டவரே ஒரு பராக்கிரமசாலிங்க. ரதத்துல, அக்கினி ரதத்துல அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டானுங்க. உடல் சரீரம், இந்த உலகத்தினுடைய மாம்ச சரீரத்திலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த சரீரம் இந்த மண்ணோடு கூட ஒட்டி போகிற சரீரம், இது எப்படி அவர் எடுத்துக்கொள்ள முடியும் என்று அவர் நீங்க கேட்கலாம். இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி, இது அழிஞ்சு போகக்கூடியது என்று வார்த்தையே சொல்லுகிறதே. இது பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளாது என்று சொல்லி, இது பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதுதான். ஆனால் சரீரத்தோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான். நீங்க நினைச்சு பாருங்க, வேதாகமத்தினுடைய ஹிஸ்டரி ஆராய்ச்சியிலேயே அவர் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய தாய் உடலோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்று சொல்லி. அவர்களுக்கு இங்கே கல்லறை இல்லை, உடலோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது, அங்கே சரீரம் இல்லை, அவர் உயிரோடு கூட சரீரத்திலே வந்தார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். உங்களுக்கு என்று நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று சொல்லி. அந்த இடம் எப்படி இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இப்படி ஒரு அழகான பூமியை படைத்து மனிதர்களை வாழ வைத்தால் பரலோக ராஜ்யம் இதைவிட மேன்மையாயிருக்கும் என்பது ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? ஏன் அதுல விசுவாசம் இல்லை? இப்படி ஒரு பூமியில உங்களை வாழ வைக்க முடிந்தால் பரலோகத்தில் உங்களை வாழ வைக்க முடியும். அங்கே உன் பிள்ளைகளுக்கு வீடு இருக்கும், அங்கே பிள்ளைகளுக்கு என்றைக்கும் தங்கக்கூடிய உறைவிடம் இருக்கும். அங்கு பசி இல்லை, பட்டினி இல்லை. எவ்வளவு ஆனந்தமாயிருக்கும் பாருங்க. இந்த ஆனந்தத்துக்குள்ள போகிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஐயோ, இந்த நெருக்கத்திலே நான் கிடந்தால் போதும் என்று சொல்றோம். ஆண்டவர் சொல்றார், இல்ல, இது அல்ல தேவன், இது அல்ல உன்னிடத்தில் விரும்புகிறது. உன்னிடத்தில் விரும்புகிற கனியை நீ கர்த்தரிடத்திலே கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த கனியை நீ கொடுக்கும் போது நீ புசிக்கத்தக்க வண்ணமாய் ஏராளமான ஏராளமான மீன்கள் உன் வலைக்குள்ளே விழும் என்று அவர் சொல்லுகிறார். கனியை புசிக்க கொடு என்று அவர் சொல்றார். அவருடைய ஆண்டவரே அதிசய கரங்களை நீட்டி ஆண்டவரே அது காலையில தட்டி எழுப்பி உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். காலை தோறும் என்னுடைய கிருபை புதிதாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த காலை என்று ஆண்டவர் ரொம்ப அழகாக அதை சொன்னார். ஆண்டவரே, அதிகாலை ஜெபம் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அசதியாயிருக்கிறது, எல்லாருக்கும் உதாசீனமாயிருக்கிறது. எவ்வளவு நேரம் என்றாலும் விழித்திருக்கிறோம், ஆனா அந்த அதிகாலையில நாங்கள் எழும்ப முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீ 8 மணிக்கு தூங்கும் பொழுது உன் இருதய நிறைய பிரச்சனைகளினாலும் நிறைய சிந்தனைகளானாலும் உன் கண்ணு பார்க்குதில்ல, பாவங்கள் எல்லாம் உன் இருதயத்துக்குள்ளே உன் சிந்தனைக்குள்ளேயும் இருக்கு. நீ தூங்கும் பொழுது, நன்றாய் தூங்கும் பொழுது இவைகளை மறந்து உன்னுடைய ஆவி நித்திரையாயிருக்கிறது பாருங்க. நீ காலையில எழும்பும் போது இந்த சிந்தனைகள் எல்லாம் உன்னை மாறி போகும்.
அந்த சிந்தனைகள் உனக்கு இருக்காது, எதுவுமே இருக்காது. பாருங்க, அந்த வெறுமையான இருதயம். நான் சென்னையில பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி, எல்லாத்தையும் அவ அவளுடைய சுயபலத்தினால என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டா. வெறுமையானதுக்கு அப்புறம்தான் அவர் வஸ்திரத்தை தொட்டாளுங்க. நீ வெறுமையாகும் போதுதான் கர்த்தர் உனக்குள்ள செயல்பட முடியும், அவருடைய வார்த்தை உனக்குள்ள வைக்க முடியும். அதுதான் அடுத்த நாள் இரவு நீ ஆண்டவரை விடுந்து நீ இரவு படுக்க போகிற வரைக்கும் உன்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்படி இல்ல, அதிகாலையில நீ என்னை தேடலைன்னா, அதிகாலையில நீ எனக்கு ஆண்டவரை முன்பாக நீ வரலன்னா, அன்றைக்கு முள்ளாக சத்ருவானவன் வஞ்சித்து வச்சிருக்கிற அதே வஞ்சனுக்குள்ளதான் மறுபடியும் வேலை என்று ஓடுகிறாய். எல்லா காரியத்திலும் சிந்தனை ஓடுகிறது. ஆனா நீ என்னை படைத்தவரை நீ மறந்து போகிறாய் என்று சொல்லி காலையில நீ வெறுமையாய் இருப்பாய். உன் இருதய சிந்தனைகளும் உன்னுடைய சிந்தனைகளும். அவர் சொல்ற சிறைப்பட்டு இருக்கிற வாழ்க்கையை விடுதலையாக்குறதுக்கு அதிகாலை நேரம் தான் கரெக்டான நேரம் என்று அவர் சொல்லுகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அடித்தட்டிலே கப்பலிலே தூங்கி கொண்டிருந்தார். அவர் அதிகாலையிலே ஜபித்து தேவனோடு கூட உறவாடி அவருடைய வல்லமை பெற்றுக் கொண்டு கடல் ஆண்டவரே நடுவிலே போகும் பொழுது அவர் படகிலே அடித்தட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறார். ஆட்கள் புலம்பினார்கள் பாருங்க. ஏனென்றால் அவர்களுக்கு புலம்பதான் தெரியும். ஐயோ, நாங்க செத்து போற, நீ தூங்கவா செய்றீங்க, நன்றாய் தூங்குங்க, இப்படி நாங்க மடிந்து போறது நமக்கு கவலை இல்லையோ என்று கேட்கிறாங்க. அற்ப விசுவாசியே, விசுவாசமாயிரு. அற்ப விசுவாசிகளாயிருக்கிறீங்க. அந்த அற்ப விசுவாசம் தான் அதிகாலையில உன்னை எழவிடாமல் இருக்கிறது. எப்பொழுதும் எல்லாருக்கும் ஆராதனை செய்கிறது போல அல்ல, வித்தியாசமாய் தேவனுக்கு செய்வன் உருவாக்குனவருக்கு. அவருக்கு நீ பயப்படு. பயமே இல்லாம நாவிலிருந்து வார்த்தைகளை புறப்பட வைக்கிறாய் அல்லவோ, அது மற்றவங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது என்றால் என் ஆவி துவண்டு போகிறது என்பதை நீ மறந்து போகாதே. ஆண்டவர் இந்த அதிகாலையில் அவர் சொன்னது, உன்னுடைய வார்த்தைகள் ஆண்டவர் அப்பா கடந்து செல்லும் பொழுது நான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வைத்த அந்த ஆவிக்கு அவன் அல்ல பொறுப்பு, அவனுடைய ஜீவன் அல்ல பொறுப்பு, அது என்னுடைய ஆத்துமா. அந்த ஆத்துமாவை காக்கிறது நான் ஒருவனே என்று சொல்லுகிறார். சாத்தானுக்கு அதிகாரம் இல்லைங்க உயிரை எடுக்கிறதுக்கு. அதனாலதான் யோபுவை கேட்ட பொழுது அவன் விடுதலையோடு கூட அவன் ஆண்டவரே அதிகாரம் பெற்று வந்தான். அவன் ஜீவனை தவிர மீது எல்லாத்தையும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. ஜீவனுக்கு ஆண்டவரை அவனுக்கு உத்தரவாதம் இல்லை. அவன் ஆண்டவரை தொட முடியாது. ஒருவன் மறிப்பதும் உயிரோடு இருப்பதும் கர்த்தருடைய சித்தத்தினாலங்க. அது சத்துருவனுடைய விளையாட்டல்ல. உனக்கு நோய் கொடுக்கலாம், ஆனால் ஜீவனை அவனால் எடுக்க முடியாது. என்னதான் சரீரம் புழுத்தாலும் ஜீவன் போகாதுங்க. அது யோபு சாட்சி. புழுக்கள் சொரிந்தது, அவனுடைய ஜீவன் போகாது. என ஜீவன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. வாயின் வார்த்தை பேசுமுங்க. அந்த வார்த்தையினால ஒரு ஆத்துமாவை நீ வேதனைப்படுத்திட்டுண்டா, அந்த வார்த்தையினால ஒரு ஆத்துமா ஆண்டவரே சப்பா வேதனைப்படுதுன்னா அதனுடைய கணக்கை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்பார். காலையில எழும்பி எவ்வளவு வேணாலும் நம்ம பேசலாம். அவ இல்லாதப்போ மற்றவங்கள்ட்ட நீ அவளை பத்தி பேசலாம், இல்லைன்னா அவனை பத்தி பேசலாம், இல்ல அவரை பத்தி பேசலாம், இல்ல புருஷனை பத்தி பேசலாம், இல்லை என்றால் மாமியாரை பத்தி பேசலாம், இல்லை என்றால் மாமனாரை பத்தி பேசலாம், இல்ல பக்கத்து வீட்டு ஆளுங்களை பத்தி பேசலாம். உனக்கு பேசுகிறதுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அதனாலதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீங்க. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. பாருங்க, உங்களுக்கு சொல்லி தராருங்க. ராஜா நீர் செய்த நன்மைகள் ஆயிரங்கள் ஆண்டவர் அப்பா, அவைகள் எண்ணி முடியாதவைகள். அதை நான் எப்படி நன்றி சொன்னாலும் அது மதிவராது என்று சொல்லி தேவன் அப்பா இந்த நன்றியை செலுத்ததாங்க உங்களை கூப்பிட்டாரு. நீங்க நினைச்சு பாருங்க, உண்மையிலேயே கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய நியாயத்தையும் கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறாருங்க. நீதி நியாயத்தோடு அவர் நியாயாதிபதியாய் நிற்கிறார். நீதி நியாயத்தோடு கூட நியாயாதிபதியாய் இருக்கிறார். அதனாலதான் 100க்கு அதிபதி அதை அறிந்திருந்தான். அப்பா, என் வீட்டுக்குள்ள வருகிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல அப்பா, என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் உண்டு. நான் ஒருவனை வா என்று சொன்னால் அவன் வருகிறான், ஒருவனை போ என்று சொன்னால் அவன் போகிறான். ஆனா நீங்க ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள நுழைகிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் ஒன்றும் இல்லாதவன் என்று சொல்லி எவ்வளவு மகத்துவமாய் அவரை மகிமைப்படுத்தினாங்க. நீங்க ஆராதிச்சுட்டு எவ்வளவு துணிகரமாய் பேசுகிறீங்க.
ஆராதனை இடத்துல வந்திருந்தே பேசுறீங்க. இது கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற இடம். இங்க பேசுகிறதுக்கு நீங்க வரல, அவரை ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. அவரை ஆராதிக்கிறதுக்கு நீ வந்திருக்கிறாய். வாசலில் நுழையும் போதே இது மகாராஜாவினுடைய பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறது. இந்த இடத்துல நான் கால் மிதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை என்னை மூடிக்கொள்ளட்டும் என்று நினைக்க வேண்டும். நீ பேசிக்கொண்டே வந்திருக்கும் பொழுது எப்படி கர்த்தருடைய வல்லமையை நீ உணர்ந்து கொள்ளுவாய்? ஈகரோருவி கபலவோஷ். அதனாலதான் பக்தன் பாடுறான், அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. எஸ்டேடி நன்றி பலிகளை ஆண்டவர் அப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நீங்க நன்மை செய்திருக்கீங்க ராஜா. அப்பா, எனக்கு நீங்க நன்மை செஞ்சிருக்கீங்க. நான் இன்னைக்கு உயிரோடு கூட இருப்பது உம்முடைய கிருபையினால், உம்முடைய கிருபையினால ராஜா. ஆண்டவரே, வேதத்தினுடைய ரகசியங்களை படிக்க, அதை அறிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். அவர் தான் சொல்றாரு, வெளிச்சத்தை எனக்கு தந்தீர். வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் சொல்றார், அவர் குத்து விளக்காய் இருக்கிறார். குத்து விளக்கு நடுவிலே நீ உட்கார்ந்திருந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்தாய் என்றால் அது உனக்கு புரியும் என்று அவர் சொல்லுகிறார். வேதத்தினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அவருடைய வெளிச்சத்தை நமக்கு கொடுத்தாருங்க. அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆவி நித்திய பலனாய் இருக்கிறது. ஆவியும் சரீரமும் நம்மிடத்திலே சேர்ந்திருக்கிறது. மனவாட்டியை வா என்று கூப்பிடும்படியாக கிறிஸ்துவனுடைய சரீரமும் தேவனுடைய ஆவியும் சேரும் பொழுது அது மகிமைக்குரிய சரீரமாய் மாறுகிறது. அதுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய எடுத்துக்காட்டான சரீரமுங்க. கிறிஸ்துவனுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவனுடைய சரீரம் இணையும் பொழுது ஒரு வல்லமையுள்ள மகிமையுள்ள சரீரமாய் கிறிஸ்தவர்கள் மாறி இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஆண்டவரே ஆலயமும் இன்றைக்கு இருக்கிற ஆராதனையும் மாம்சத்துக்குரிய ஆராதனையாய் இருக்கிறது. அது உங்களுடைய தேவைக்குரிய ஆராதனையாய் இருக்கிறது. கடமைக்கென்று செய்கிற ஆராதனையாய் இருக்கிறது. தேவன் இந்த ஆராதனையிலே பிரியப்படுவாரோ? ஜீவ பலியாய் உன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் உன்னுடைய ஆராதனையிலே அவர் பிரியப்படுகிறதில்லை. ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க நாம் முன்வருவோமா? ஆண்டவரே, எங்களுக்காக கொடுத்த ஆண்டவரே, இந்த எல்ரோய் மினிஸ்ட்ரிக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வேதத்தினுடைய ரகசியங்களை கற்றுக் கொடுத்து கர்த்தாவே, உண்மையை உத்துவமாய் உடைய சமூகத்தில் ஆராதனை செய்ய கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதுல எதுவும் எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் இதுல இல்லை கர்த்தாவே. எல்லாம் உம்முடைய ஆவியினால் ஆகிறது கர்த்தாவே. உம்மாலே இங்கே பேசப்படுகிறது கர்த்தாவே. நாங்கள் அல்ல தேவனே. இந்த வேதத்தின் ரகசியம் நாங்கள் அறியாதவைகள், அதை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறேன். அந்த ரங்கத்தினுடைய பொக்குச்சங்களை ஆண்டவரை, புதியல் பொருள்களை ஆண்டவரை ஆண்டவரை சப்ப நீங்க ஆண்டவர் அப்பா ஆண்டவர் உடைத்தறிந்து அந்த இரும்பு தாழ்பால்களை உடைத்தறிந்து கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன். அடி ஆழத்து நீச்சல் ஆழத்திலே நாங்கள் சென்று தேவன் அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சப்பா அதை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்று தேவை என்றால் அது நீங்க ஆண்டவரை கொண்டு வந்து தருகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் கடந்து செல்ல, உம்மாலே நாங்கள் ஒரு மதலை தாண்ட நீர் எங்களுக்கு கிருபை பூரப்புரிய ஆண்டவரை பொழிந்தருகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவரை ஜெப குறிப்புக்காக வருகிறோம். மனம் நொந்து போன ஆண்டவரே சப்பா பெண்கள், ஆண்டவரே சப்பா கைவிடப்பட்ட பெண்கள், ஆண்டவரே சப்பா இதோ ஆண்டவரே மதுபானத்துக்கும் தேவன் அப்பா, ஆபாசங்களுக்கும் காம விகாரங்களுக்கும் வேசுத்தனங்களுக்கும் அடிமையாயிருக்க ஆண்கள் ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே பாலிய தொல்லையில் படுகிற ஆண்டவரே பெண் பிள்ளைகள், ஆண்டவரே ஆண்கள் கர்த்தாவே, எத்தனையோ ஆண்டவரே சப்பா இடுக்கண்களான இந்த வாசல் வழியாய் வருகிறார்கள் கர்த்தாவே. இவர்களை ஆண்டவரை வேட்டையாடி கொண்டிருக்கிறது காமம் தேவன் அப்பா. திருமண பந்தம் ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய படைப்பிலே ஆண்டவரே தேவனுடைய படைப்பிலே இல்ல தேவன் அப்பா. ஆண்டவரே, திருமண பந்தம் கிறிஸ்துவனுடைய மீட்பிலே இருக்கிறது கர்த்தாவே. திருமண பந்தம் என்பது கிறிஸ்துவனுடைய மீட்பு தேவன் அப்பா. ஆண்டவரே, திருமண பந்தம் ஆண்டவரே கர்த்தருடைய படைப்பிலே இல்லை கர்த்தாவே. நீர் படைத்தது திருமண பந்தத்திற்காக அல்ல தேவன் அப்பா. ஆண்டவரே, நீர் படைத்தது பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக ஆதாமை ஏவாளையும் நீர் படைத்தீர். ஆண்டவரே, அந்த சாத்தான் அவர்களை வஞ்சித்து பாவம் அவர்களை மேற்கொண்ட போது திருமண பந்தத்தின் வழி அதை கிறிஸ்து இயேசுவுக்குள் அதை பரிசுத்தப்படுத்தி நீர் கர்த்தாவே. அதனாலதான் கிறிஸ்து இயேசு மனவாட்டிக்காய் தாண்டவரே சப்பா காத்திருக்கிறார் தேவன் அப்பா, தன்னுடைய மனவாட்டி ஜனங்களுக்காக தேவன் அப்பா. ஏனென்றால் பாவத்துக்கு பரிகாரம்
அவருடைய ரத்தம் சிந்துதலின் பிரகாரம் தான் ஆண்டவரே அவருடைய மாம்சம் நம்முடைய சரீரத்தோடு கூட ஒன்று சேருகிறது, மனவாட்டியாய் மாற முடியும். நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்த நாம் அவருக்காக தேவன் அப்பா எழுந்து பிரகாசிக்க வேண்டியது அவசியம் அல்லவோ? இன்னும் நீங்கள் உண்பதற்காகவும் உடுக்கிறதுக்காகவும் வாழ்கிறதுக்காகவும் கவலைப்படுகிறீர்கள். இவைகளெல்லாம் உனக்கு தேவை என்று அவருக்கு தெரியும். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு. கைவிடப்பட்ட ஸ்திரீகள் ஆண்டவரை, மனம் தந்து போன ஸ்திரீகள் ஆண்டவரே, பாலிய தொழில் இருக்கிறவர்கள் கர்த்தாவே ஆண்டவரை, வேசுத்தனத்துக்கும் காம விகாரத்துக்கும் அடிமையா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் அப்பா இன்றைக்கு விடுதலை ஆகட்டும் தேவனப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனப்பா நீர் விடுதலை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனப்பா. அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறீர். ஆனால் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறதுக்கு பயந்து போய் நிற்கிறார்கள் தேவனப்பா. ஆண்டவரே, அதிகாரம் எங்கள் கையிலே தேவனப்பா. நாங்கள் அதை பிடித்துக் கொண்டு ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எல்ரை மினிஸ்ட்ரியின் மூலமாக அநேக ஆண்டவரே சொப்பா ஆண்டவரே சீடர்களை கர்த்தர் எழுப்புகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ராஜ்யத்திலும் ஒவ்வொரு ஜனங்களை நீர் எழுப்பி தருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருத்துவரத்தில் இருந்து கொண்டே ஆண்டவரை கர்த்தர் நீர் உருவாக்குறதுக்கு வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு ராஜ்யத்திலும் ஒவ்வொரு ஆத்துமாக்களை கர்த்தர் எழுப்புகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எழுப்புதலின் நேரம் தேவனப்பா. கர்த்தர் நீர் கொண்டு வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சேட்டைகளை மூடி லட்சடைந்து இருக்கிறதுக்கு இல்ல, சேட்டைகளை அடித்து உயரே பறந்து போகிறதுக்கு ஆண்டவர் கழுகு கொப்பான பலத்தை, காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலத்தை கழுகு கொப்பான சேட்டைகள் அடித்து உயரே பறக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம ஆண்டவரே சொப்பா இணைந்து தேவனே உம் நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மோடு கூட நாங்கள் ஆண்டவர் அப்பா ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தேவன் அப்பா. ஆண்டவரே, நீரே எங்களை ஆண்டவரை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர் அப்பா. உம்மோடு கூட நாங்கள் ஆண்டவர் அப்பா நாங்களும் உம்மை தேட கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. ஒரு பாடலை மட்டும் பாடி நம்ம அடுத்த செக்ஷனுக்காக கடந்து போகலாம். தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுடைய ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டோம். நம்ம புரியலைன்னா நம்மளை போல பரிதபிக்கக்கூடியவர்கள் வேற ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ரொம்ப ஆழமான கருத்தை அழிக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா, அவர் ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பா அதை எடுப்பாரு. என்னதான் மோசே போலப்பா அழிக்கிறதுக்கா இந்த ஜனத்தை நீங்க என் கையில கொடுத்தீங்க அப்படின்னு ஆண்டோட்ட போய் கேட்கம்போ, சரி அழிக்க கொடுக்கல நீ வச்சுக்கன்னாரு. ஆனா ஒருத்தம் கூட கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் உன்னை விட்டு ஒரு ஆசீர்வாதத்தை எடுக்கணும்னு நினைச்சது, அதனை பிடிச்சு வைக்கணும்னு அவர்கிட்ட நீ மன்றாடுனேன்னா அவருடைய சித்தத்தின்படி தானே விட்டு கொடுக்கணுமே தவிர நம்ம சித்தத்தின்படி அதை பிடிச்சு வச்சுட்டோன்னு சொன்னா அதை விட பெரிய அழிவை நாம் காண வேண்டியது இருக்கும். இதுதான் தேவ ஜனங்களுக்கும் மற்றுள்ளவர்களுக்குள்ள வித்தியாசம். அதுதானதான் ஆண்டவர் சொன்னாரு, கலப்பையில கை வச்சதுக்கு அப்புறம் திரும்பி நீ பார்க்க கூடாது. நீ கலப்பையில கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ பார்க்கணும். நீ கலப்பையில கை வச்சதுக்கு அப்புறம் நீ திரும்பி பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, உன் அழிவை யாராலும் கணிக்க முடியாது. நீ கலப்பையில கை வச்சுட்டு நீ முன்னோக்கி பார்த்து இனி எனக்கு பின்னாடி இருக்கிறது ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னா உன் ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தடுக்க முடியாதுங்க. மோசே சொன்னா, ஐயோ சமுத்திரத்தினுடைய மச்சங்களை மொத்தம் வாரி போட்டா கூட, இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த இறைச்சியும் கொண்டு வந்தா கூட அது பத்தாதுங்க. ஆனா உன் கண்ணுக்கு, இஸ்ரவேலின் கண்ணுக்கு, மோசேனுடைய சிந்தனைக்கு எண்ண முடியாத காடைகளினால நிரப்பினாருங்க. இறைச்சி வாயில வைத்து இறைச்சி கஷ்ணத்தினுடைய அந்த இறைச்சியினுடைய அந்த மாம்சத்தினுடைய கண்டங்கள் பற்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. சாப்பிட்டு அதை எடுக்கிறதுக்கு முன்பாக எல்லாத்தையும் கொஞ்சம் எடுக்கணும். நீ கேட்கிற ஆசீர்வாதம் உனக்கு வரும். நீ என்ன கேட்கிறியோ அது வரும். ஆனா அது கர்த்தருடைய சித்தமாக இருக்காது. தேவனுடைய சித்தத்துக்கு என்று விட்டுக் கொடுங்க. அவர் சொன்னார், ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டாப்பா, இனி முடியாது என்னால, இனி என்னால முடியாது. ராம் முழுவதும் நான் இனி நான் எங்க போய் நான் வலைய வீசுறதுக்கு? அவர் சொன்னார், என் வார்த்தையை கேளுன்னு. அவருடைய வார்த்தையை நீ கேட்டா
உன் வலை கிழியத்தக்க வண்ணமாய் ஆசீர்வாதம் பெருகி ஒழுகும். அதை ஆண்டவர் மொண்டு குடிக்கிறதுக்கு அநேக பேர் வருவாருங்க. நீங்க வார்த்தையினுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ளாதபடியினாலதான், உங்களுக்கு வார்த்தையை புரியாததுனாலதான் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. உங்ககிட்ட இதை பேசணும்னு நாங்க ஆசைப்படல. உண்மையை சொல்லணும் என்றால் இந்த இடத்துல நிக்கிறதுக்கும் நாங்க ஒரு ஆயத்துவமாகவில்லை. இந்த இடத்திலே கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார், தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடாம ஆசீர்வாதத்தை தேடி போனீர்கள் என்றால் தேவன் சொன்னார், நீ கேட்டதை நான் தரேன், ஆனால் அதோடு கூட வருகிற துரந்தத்தையும். இதற்கு என்னுடைய தாய் ஒரு எடுத்துக்காட்டாயிருந்தார். குழந்தை இல்லாமல் 18 வருஷம் குழந்தை இல்லை. ஆனால் அந்த குழந்தைகளை கொடுத்தால் அதை எப்படி பராமரிக்க வேண்டும், அதை எப்படி வளர்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த கணவராருக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் என் அம்மாவுடைய கண்ணீரை கண்டு தேவன் பிள்ளைகளை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, குழந்தையை கொடுத்த தேவன் அவர் சொன்னார், இதோடு கூட நீ கஷ்டப்படுவாய் என்று சொல்லி மரண பரியந்தம், அவருடைய படுக்கை மரண பரியந்தம், அவருடைய சரீரத்தில் இருந்து ஜீவன் போகிறது வரையிலும் அவர்கள் வேதனைப்பட்டார். அதற்கு நான் சாட்சி. தேவன் ஒன்று அனுமதிக்காமல் நீ கேட்டு பெற்றுக்கொண்டா அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். ஆனால் சாகிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்காக முழங்கால நின்றார். அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா அந்த தாய் மரண பரியந்தம் வேதனைப்பட்டார். மனஞ்சியோடு குடமை துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆசீர்வாதத்தை கேட்கிறதுக்கு முன்பாக, அதனாலதான் அவர் சொன்னார், எலியா அதை அறிந்திருந்தான், தாவீது அதை அறிந்திருந்தான். என்னால முடியும் யுத்தத்துல ஜெயிச்சு வருகிறதுக்கு, என்னால ஜெபிச்சு பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா தேவனிட்ட கேட்காம, மோசைக்கு அது தெரியும், தேவனிட்ட நான் கேட்காம இந்த ஜனங்களுக்கு நான் ஒன்று சொல்ல மாட்டேன். அதனாலதான் சாத்தாம் அவனுடைய சரீரத்துக்கு போராடி கூட அவர் விட்டு கொடுக்கலங்க. அவன் கானான பிரவேசிக்கல, ஆனா அவனுடைய சரீரத்தை சத்துருக்கு விட்டே கொடுக்கவில்லை. எவ்வளவு மகிமையான வாழ்க்கை தேவன்! நீங்க நினைச்சு பாருங்க, தேவனே டைரக்டா வந்து அந்த சரீரத்தை பெற்றுக் கொண்டாங்க. எலியா கூட ரதத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டான், யோனோக்கு அவன் காணாமல் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனா மோசையோ டைரக்டா தேவன் போராடி அவனுடைய சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டாருங்க. எவ்வளவு பாக்கியம் ஆண்டவர் மோசைக்கு கொடுத்திருக்கிறார். மோசையை போல தேவனை கண்டவர் வேற யாரும் இல்லைங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் கர்த்தர். நீ என்னன்னா இருதயத்துல புலம்பிக் கொண்டே பொறாமை நிமித்தம், ஐயோ ஜெபிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க முடியல என்று சொல்லி அங்கலாய்ப்பு, உன் அங்கலாய்ப்பே பெருசா இருக்கும் போது கர்த்தருடைய எண்ணங்களும் ஜபமும் எப்படி வரும்? அதனாலதானே மோசே சொல்றாரு, நீ ஏன் முறுமுறுக்கிறேன்னு ஆண்டவர் கேட்கிறார் மோசையை பார்த்து. ஏன் முறுமுறுக்கிற? செங்கடல்ல வழிய வந்து பகுத்தவன் நான் தானே, உனக்கு அது தெரியாதா? யோர்தானே நீ கடந்து வரலையா, உனக்கு அது தெரியாதா? வனாந்தரத்துல இந்த ஜனங்களை நான் நடத்தலையா, உனக்கு தெரியாதா? இந்த ஜனங்களை எனக்கு கோபம் ஊட்டுறாங்கன்னு அவர்கிட்ட போய் புலம்புனாரு. கானான் அவன் பிரவேசிக்கவில்லை. நல்ல ஞாபகம் வச்சு விடுங்க, கர்த்தர் உங்களிடத்துல பேசுற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்குண்டு. அவர் சொல்லுவார், நான் இன்ன விதமாய் நான் உன்னிடத்துல பேசினேன், நீ அவருடைய வார்த்தைகளை, என் வார்த்தைகள் அவருடைய நாவல வைத்தேன், என் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா ஏசப்பாக்கு மேல அவங்களுக்கு பயங்கர கோவங்க. தேவன் மனுஷனா வரமாட்டாருன்னு அவங்களுடைய சிந்தனையில இருந்தது. எப்படி ஒரு தேவன் மனித கோலத்தில் வர முடியும்? இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவருடைய வார்த்தை அவருக்குள்ள இப்ப நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க.
இந்த மனுஷ ரூபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள, எனக்கு அந்த பாஸ்டர் பிடிக்காது, எனக்கு இவளை பிடிக்காது, எனக்கு அவனை பிடிக்காது, அவன் என்ன பேசினாலும் என் மண்டைக்குள்ள ஏறாது. இயேசு கிறிஸ்து பேசினார் ஜீவனுள்ள வார்த்தைகளை. 12 சீடர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 12 சிங்காசனம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வருகிறதுக்கு முன்பாகவே யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதிவிட்டார். எவ்வளவு ஆச்சரியம்! எங்க இந்த 12 சீடர்களும் இன்னும் பரலோக ராஜ்யத்துல போகல, ஆனா 12 சீடர்களுக்கும் 12 சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதி முடித்தாயிற்று. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க! நியாய தீர்ப்பு வரவில்லை, 12 சிங்காசனத்திலும் நியாய தீர்ப்பிலே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறதை நான் கண்டேன் என்று அவன் எழுதுகிறான். அவனை பத்தியும் சேர்த்து அவன் எழுதுகிறானுங்க. 12 சீடர்களே அவன் ஒருவனாயிருந்தான் யோவான். அப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள வார்த்தையை கேட்கதாங்க நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. நான் ஒருவர் தானே நீ கவலைப்பட வேண்டாம், நாங்க 2 பேர் தானே நீ கவலைப்படண்டா. ஆண்டவர் சொல்றாருங்க, ஒருத்தன் தான் கானானுக்குள்ள போனான். நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. முற்பிதாக்களோடு கூட பேசுகிற தேவன் மட்டுமல்ல, அவர் நம்மோடு கூட இப்பொழுது ஜீவனுள்ளவராய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியாய் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதை நீங்க மறந்து போறதுனாலதான் வசனம் உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியவில்லை. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனுஷனுடைய கோபத்தினாலையும் மனுஷனுடைய அகங்காரத்தினாலையும் பேசுகிறது என்று நினைக்கிறீங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை நினைத்தார்கள். புறம்பாக தள்ளி அவளை கொலை செய்யுங்கள் என்று சொன்னாங்க. இவங்க பேசுறது கேட்க முடியல என்று கதவுகளை மூடி அடைக்கிறார்கள். இவனை கொல்லுங்க என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனம், வசனத்தை குறித்து அறிவில்லாத இந்த ஜனம், அப்பா இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள், இவர்களுக்கு நீங்க மன்னியுங்க என்று சொல்லி தேவன் அப்பா அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம், ஆண்டவரே தன்னுடைய ஜீவன் போய்கொண்டிருக்கிறது, அவ்வளவு துன்புறுத்தியும் அவ்வளவு ஆண்டவரை ஈட்டினால குத்தியும் அவ்வளவு அவர்களை வேதனைப்படுத்தியும் அவர் அந்த சிலுவையில நின்று கொண்டு செல்றாங்க. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடியினால் இவர்களுக்கு நீங்க மன்னியுங்க. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். உன்னை ஏற்றுக்கொள்ள என்ன பரவாயில்லை, உன்னை பார்த்து பரிகசிக்கிறார்கள் என்ற பரவாயில்லை, உன்னை ஆண்டவரை பார்த்து கொட்டி அடைக்கிறார்களோ, உன்னை விளக்குகிறார்களோ, உன்மேல எரிச்சல் கொள்ளுகிறார்களோ, உன்மேல வெறுப்பு கொண்டுகிறார்களோ, நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை அவர்கள் வெறுக்கவில்லை, அவர்கள் என்னை வெறுத்திருக்கிறார்கள். என் ஜபத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள், என்னுடைய வார்த்தையை அவர்கள் வெறுக்கிறார்கள், என்னை அவர்கள் கதவு மூடி அடைக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி, நான் சொன்ன காரியத்தை செய்து முடி, அது எந்த இடமாய் இருந்தாலும் தைரியமா நீ பேசு என்று அவர் சொன்னார். நீ தைரியமாய் பேசு, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. அநேக காரியங்கள் நான் தேவன் வெளிப்படுத்தியும் சொல்லாமல் அநேக காரியங்கள் மறைத்து வைத்துக் கொண்டேன். கர்த்தர் சொன்னார், நியாயப்பு தீர்ப்பு நாளிலே நீ நிற்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ரீஜா, நான் சொன்னதை அப்படியே நீ சொல்லு. யோவான் சொன்னான், அவன் வெளிப்படுத்தினது அப்படியே சொன்னான். மோசே சொன்னான், வெளிப்படுத்தினது அப்படியே சொன்னான். எனக்கு உண்மையும் உத்தமமாயிரு, நான் வெளிப்படுத்துற காரியத்தை அப்படியே அவர்களுக்கு நீ சொல்லு என்று சொல்லி, உன்னை வெறுக்கிறவர்கள் அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள். என்றைக்காவது நாம் நினைத்து பார்த்ததுண்டா, ஆண்டவரே பாரமான சிலுவையை சுமந்து நிற்கிறேன், இந்த பாரமான இந்த வார்த்தையை நான் சுமந்து நிற்கிறேன் ஆண்டவர் அப்பா, நான் சொன்னான் எல்லாரும் என்னை ஏளனம் செய்கிறார்கள். இந்த சத்திய வேத வசனத்திலிருந்து நான் ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே வர்ஷிப்பை ஏறெடுக்கும் பொழுது காதுகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள் அப்பா. கண்ணீரோடு கூட நின்ற நாட்கள் உண்டு, வேதனையோடு கூட நின்ற நாட்கள் உண்டு. இன்றைக்கு எந்த கூட்டத்தில் போனாலும் ஒருவர் ஆகிலும் என்னை ஆண்டவரை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனமாய் உங்களை நான் பார்த்திருக்கிறேன், உங்களுடைய ஜபத்தை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய வழியில என்னை நடத்துகிறதுக்கு
உங்க ஜெபம் எனக்கு ஆண்டவரே பெரிய உதவியா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். என்னை அல்ல, பார்த்து கொண்டிருக்கிற என்னை அல்ல, எனக்குள்ள இருந்து பேசுகிற ஜீவ வார்த்தைகளாயிருக்கிற தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர் புறப்பட்டு வருகிறார், வார்த்தையாய் உனக்குள் புறப்பட்டு வருகிறார், அவர் வல்லமையாய் புறப்பட்டு வருகிறார். தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. கூனி குறுகி தேவன் அப்பா ஜெபத்தை வேண்டாம் என்று, ஜெபம் வேண்டாம் என்று சொல்லி 7 வருடங்கள் ஜெபத்தை அடைத்து வைத்திருந்தேன். இனி ஜபிக்க கூடாது என்று சொல்லி, இந்த வீட்டில இனி ஜபிக்க கூடாது என்று சொல்லி, இன்றைக்கு நான் ஆண்டவரே 7 நாள் நின்று கூட என்னால வாயின் வார்த்தைகள் ஜபிக்க முடியவில்லை, என்னால ஜபிக்க முடியலைங்க. அன்றைக்கு நான் சொன்ன வார்த்தை, இனி இவர்களுக்காக ஜபிக்க மாட்டேன் என்று. தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களும், தேவன் பேசுகிற காரியங்களும் சுயத்திலிருந்து பேசுகிறோம் என்கிற அவமானம், நிந்தைகள், பரிகாசங்கள், புறங்கூறல்கள் எத்தனை நாள் அனுபவம் தெரியுமா? இன்றைக்கு கர்த்தரின் சாட்சியோடு கூட வைத்திருக்கிறார். அநேக லட்சக்கணக்கு ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாய் தேவன் வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு மூலையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்திரீ பெற்றெடுத்த குழந்தையாய் வந்து யாரும் அறியாத மூலையில வேலை செய்து கொண்டிருந்து இன்றைக்கு ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். பட்ட அவமானங்களும் வேதனைகளும் ஆண்டவரே, இவங்களுக்காக, இந்த ஜனங்களுக்காக நான் இனி நிற்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு காலை வேளையில நில்லு, எழும்பி இவர்களுக்காக நீ ஜெபி என்று சொல்லி. எனக்கு இந்த ரகசியம் தெரியாதுங்க. என்னைக்கோ நான் அது ஜெபித்தேன். நான் என்னைக்கோ ஜெபித்த காரியம் அது பல வருடங்களுக்கு முன்னே, 10 வருடங்களுக்கு முன்னே, 15 வருடங்களுக்கு முன்னாக நான் ஜெபித்தது. அது நான் ஜபிக்கும் போதெல்லாம் அவ்வளவு நிந்தையும் பரிகாசங்கள். ஆனால் இன்றைய காலை வேளையிலே கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். ஜபிக்க முடியலையே, ஏன் இப்படி ஜபிக்க முடியல என்னால, நீ என்ன பார்த்து கேட்கிற. ஆனா இவங்க எல்லாம் என்னை கூப்பிடும் பொழுது ஜபிக்கவா என்று கூப்பிட்டாரு. என்னால அதை சொல்ல முடியவில்லை, என்னால ஜபிக்க முடியல என்று சொல்லி, ஐயோ உங்களுக்காக என்னால ஜபிக்க முடியல என்று சொல்ல முடியவில்லை. 7 நாள் எனக்குள்ளே நான் புழுகி கொண்டேன், எனக்குள்ளே நான் திகைத்து கொண்டிருந்தேன். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு ஜெபம் வரவில்லையே. கர்த்தரினை காலையிலே அவர் நினைவு கூறினார். இன்றைக்கு 7 நாள் முடிகிறதுங்க. அவர் சொன்ன, நீ கேட்டதுக்கு நான் பதில் தருகிறேன் என்று சொல்லி, எவ்வளவு நிந்தியும் பரிகாசத்தோடு கூட, கண்ணீரோடு கூட எத்தனை இரவுகளை எனக்கு முன்பாக நீ நின்றிருப்பாய். இன்னைக்கு நான் ஒன்னாவ திறக்கிறேன், அவங்களுக்காக நீ ஜெபி என்று சொல்லி. இது கடைசி ஆண்டவரை வாழ்ப்பு. அவங்களுக்காக நீ ஏறெடுக்கும் போது என் வார்த்தைகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டால், இந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டால், குடும்பத்தை, ஒட்டுமொத்த குடும்பத்தை நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரேன் என்று சொல்லி, பரலோகத்திலே அவர்களுக்கும் நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று, இந்த ஜனங்களுக்காக நான் அந்த குடும்பத்துக்கு உன்னை அனுப்பினது உண்மை என்றால் நீ ஜெபி என்றவர் சொன்னார். எழும்பி உம்மை நன்றியோடு குடமை துதிக்கிறோம் தேவனப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். தாவீதையும் மோசே எலியாவை சுட்டி காட்டுவதை நீங்கள் லேசாக நினைக்காதீர்கள். அவர்களோடு கூட பேசின வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். எப்படிப்பட்ட சம்பவத்தில் அவர் பேசி இருக்கிறார், எந்த இடத்துல அவரோடு கூட அசைவாடி இருக்கிறார், எப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்துவ தேவனுடைய குமாரனையே ஏற்றுக்கொள்ளவில்லை,
பாவியாயிருக்கிற நம்மை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? பாவியாயிருக்கிற நம்மை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நீ தைரியமாய் சொல் என்றவர் சொன்ன. கண்ணுக்கு தெரியாத ஜனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சொந்த ஜனம் புறக்கணிக்கிறது. சொந்த ஜனம். உம்மை நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் தேவனப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நிறங்கள் மத்தியிலே அசைவாடினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற டேசியக்காவை ஆண்டவரே, சுப்ப சரோஜினி பாய் ஆண்டி, ஆண்டவரே ரெஜி ஆண்டி, ஆண்டவரே அடியோட மாமியார், ஆண்டவரே அத்தனை பேரும் உம்முடைய கரத்துல தருகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீங்க பெற்றெடுத்ததா ஆண்டவரே சப்பா ஆத்துமாக்கள் ஆண்டவர் அப்பா, தாயின் கருவுல உருவாக்கினவர் ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே, என் மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க, தாயின் கருவில் இருந்த அநேக குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள், ஆனால் நான் ஒருவனே மிஞ்சி இருக்கிறேன் என்று சொல்லி, அப்பா என் சந்ததியை நீங்க ஆசீர்வதிங்க கேட்ட ஒரு சத்தத்தை அப்பா, என் சந்ததி எல்லாம் அழிஞ்சு போச்சுதப்பா. என் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை நீங்க காப்பாத்துங்கப்பா. என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக் கொள்ளணும்னு நீ இரவெல்லாம் ஜபித்த ஜபமானோட சமூகத்துல எட்டுனது மகளே, இததானே நீ எதிர்பார்த்த. ஐயோ, என் கூட பிறப்புகள், என் குடும்பமே அழிந்து போச்சப்பா. என் ஒருவனை நீ மீதியாக வச்சிருக்கிறீங்க. நான் உன்னை மீதியா வச்சதே உன் சந்ததியிலிருந்து ஒன்று எழும்ப வேண்டும் என்று சொல்லிதான் என் நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்காக உன் மகனை நான் எடுத்துக்கொண்டேன். எனக்காக எத்தனை நோய் வந்திருக்கும் அவனுக்கு, எத்தனை வேலை பார்த்திருப்பான் அவன், எத்தனை இடத்திலே அவன் ஏறி இறங்கி இருப்பான், எத்தனை அவமானங்கள் உனக்கு அவனால. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு எனக்காக நிற்கிறார் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட எனக்காக என் ராஜ்யத்தை கட்ட அவன் நிற்கிறான் என்று சொல்லி ஓ சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனா என் வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிவீர்களாண்டா, உங்க சுயத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட, ஒரு ஆத்துமாவை வேதனைப்படுத்தினார் மாதிரி வந்தா கூட அவர் சொல்றார், நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லி. உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, இல்ல நியாய தீர்ப்பிலே நிற்காதபடிக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றா என்று முடிவு செய்து என் சமூகத்திலே வந்து நில் என்று அவர் சொல்லுகிறார். உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, உன் சந்ததிகள் நியாய தீர்ப்பிலே நிற்காதபடிக்கு உன் நாவுகளை அடக்கி தேவனுக்கு சமூகத்தில் நிற்க முடிந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவனப்பா. ஒடுங்கி நிற்கிறாயா? மரண கட்டுகள் உனக்கு முன்பாக நிற்கிறதா? செத்து போன எலும்புகள் எல்லாம் உனக்கு முன்பாக வரிசை வரிசையா வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகளை எல்லாம் எண்ணிப்பார் என்று சொல்லி. உன்னால ஜீவனோடு கூட கொண்டு வர முடியுமோ? அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்க முடியுமோ? அதை உயிரோடு கூட எழுப்ப முடியுமோ? வரிசை வரிசையான கல்லறைகளை கர்த்தர் அடுக்கி வைத்திருக்கிறார். சாபத்தின் கட்டுகளால் நிறைத்திருக்கிறது. ஈவல் லீவகர் கத்த நீகள் கோராரபவுடனா அவராதிரவல் லோஷஸ்யாரபவுடனா. உன் தகப்பனார் கட்டி வைத்திருந்த தேவன செல்வத்தை நீ பாதுகாக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், ஈவர் ரீகல் கோ ரைத்துனாவா அந்த ரைடா ரீவல் லோஷஸ்யாரபவுடனா ஈகரோர்வி கபவுதனா. அநேக ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளாக தேவன் அப்பா ஆண்டவரே சப்பா இருமாப்போடு கூட ஆண்டவரே சப்பா தன்னுடைய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைத்தார். ஈகல் கா ரைதா ரீவல் லோஷஸ்யோரபவுடனா. நான் எப்படி ஆண்டவர் அப்பா
தன்னுடைய ஆண்களை கொண்டு தேவன் அப்பா தன்னுடைய பிள்ளையை கொண்டு சாம்ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் நான் அதை நினைக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய சுயபலத்திலே ஓடினவர்களுடைய ஒரு விஷயத்தை கூட ஆண்டவர் வைக்கவில்லை. நீ ரகசியத்தை தெரிந்து கொள்ளவர் சொல்றார். குடும்ப பாரம்பரியத்தினுடைய ரகசியங்கள் தேவன் அப்பா கர்த்தர் ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்துகிறது. இந்த இடத்துல திருத்துவரத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாய் தேவன் சொல்லுகிறார். ஒரு அகங்காரமும் ஒரு மனுஷனுடைய எண்ணங்களும் இந்த இடத்துல நிலைநிற்காது என்று சொல்லி கர்த்தர் எதை முன்குறித்தாரோ அதை தான் அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த இடத்துக்கு நான் திருப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லி இதற்கு முன்பாகவும் உன்னோடு கூட நான் பேசி இருக்கிறேன். எத்தனை ராஜ்யங்களிலும் ஆண்டவரை எத்தனை ராஜ்யத்திலே அவர்கள் இருந்தாலும் சரி தேவன் சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆண்டவரே சப்பா சமூகத்தை விட்டு விலகி இருப்பது அவர்களுக்கு நல்லது அல்ல என்று சொல்லி பணமும் சொத்தும் சுகமும் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்காது. நான் தர செல்வத்தை உன் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை தரேன். இந்த இடத்தை இந்த ஜனங்கள் பார்க்கும்படியாக தேவன் அப்பா கர்த்தர் சொல்லுகிறார். யார் மூலமாக அவமானம் வந்ததோ அதே அவமானத்தை உன்னை கொண்டு நான் மாற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் தேவன் அப்பா. நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தாவியானவரே இந்த இடத்திலே நீ நிலைநாட்டி இருக்கிறீர் என்றால் அது தேவன் அப்பா விலையேற பெற்றது. தேவன் அப்பா விலையேறப்பட்டவர் ஆண்டவரை பொக்கிஷத்தின் மூலமாக கட்டாவே இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை உன் மகன் கையில நான் கொடுத்திருக்கிறேன். இதை ஓடுகிறவனாலும் அல்ல, இதை ஆண்டவரை சப்ப நீர் பாய்ச்சுகிறனால அல்ல, அவனை நடத்துகிற என்னாலே ஆகும் என்று சொல்லி அவனை நடத்துகிறது நான் அல்லவா, அவனை நடத்துகிறது நான் அல்லவா. அவன் எலும்புகளை உடைத்தேன் என்றால் அந்த எலும்புகளை உருவாக்கவும் என்னால் முடியும். உம்ம நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் தேவன் அப்பா. பரிசுத்த தேவன் ஆண்டவர் அப்பா ஆண்டவரே எந்த ஆண்டவரே சுயபலத்தினாலும் எதையும் கட்டி முடிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாவே நீர் எழும்பினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா தேசிய காவமுடைய கரத்திலே தருகிறோம் கட்டாவே. ஆதியும் அந்தோமாய் இருக்கிற தேவன், அல்பா ஒமேகாவாய் இருக்கிற தேவன், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க தேவன் அப்பா. நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால், நித்திய ஜீவன் உனக்கு வேண்டும் என்றால் நித்தியத்துக்குரிய காரியங்களை தேட வேண்டும். ஓ உமக்கு நன்றி தேவன் அப்பா. ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சொல்றார் ஏற்ற துணையை கொண்டு வந்து ஏற்ற நேரத்திலே ஏற்ற பணங்களை கொண்டு வந்து அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவரே முற்பிதாக்களுடைய சாப கட்டுகளை உன்மூலமாக கர்த்தர் அதை அவிழ்த்து விடுகிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அது உன்மூலமாய் அது செய்து முடிப்பார் என்று அவர் சொல்லுகிறார். உம்ம நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் தேவன் அப்பா. காரிருள் பள்ளத்தாக்கில் நீ நடந்து வருகிறாய், ஆனாலும் ஐயோ இந்த இருள் என்னை கொன்று போடும் என்று நீ நினைக்கிறாய். ஆண்டவரே இந்த இருளின் ஆதிக்கம் என்னை கொன்று விடுகிறது, என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை என்று கதறுகிறார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் உன் தனிமேலே கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று சொல்லி, நானே உனக்கு வழிகாட்டியாய் இருக்கிறேன் என்று சொல்லி உம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே நீர் மகளோடு கூட இருந்து நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. சரோஜினி பாய் ஆண்டி உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் ஆழத்துக்கு உன்னை நான் கொண்டு போயிருக்கிறேன். ஆனால் மூச்சு முட்டி திணறுகிறாய். நீச்சல் ஆழத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் மூச்செடுக்க முடியாம மூச்சு திணறி முட்டி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார் என்னை நோக்கி பார் என்று சொல்லி. யோனாவை மீனின் வயிற்றிலே நான் கொண்டு போய் நான் நினிவே பட்டணத்திலே விட்டதுண்டானால் உன்னையும் நான் விடுகிறதுக்கு வல்லவராய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். உன்னையும் நான் விடுகிறதுக்கு வல்லவராய் இருக்கிறேன். 3 இரவு 3 பகல் கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட்டால் இப்ப நீ கேட்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு நடத்துகிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். 3 பகலும் 3 இரவும் இடைவிடாமல் தேவனை நோக்கி எப்படி
மீனின் வயிற்றிலிருந்து யோனா கதறினாரோ அப்படி நீ கதறினா நீ நினைத்த இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போய் விடுவார். உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவனப்பா. ஆண்டவரே, ரெஜியாண்டி உம்முடைய கரத்திலே தருகிறோம் தேவனப்பா. ஆவியும் உண்மையும் ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே ஆவியும் உண்மையோடு கூட ஆண்டவரை நீ ஆராதனை செய்கிறார். கர்த்தருடைய வல்ல புயம், அவருடைய பராக்கிரமசாலியான ஆண்டவரே பலத்த கரம் எனக்குள் ஆண்டவரே சப்பா ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே தேவனுடைய பலத்துக்கும் சத்துருடைய பலத்துக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய நாட்கள் வருகிறது என்று சொல்லி, சத்துருடைய போராட்டம் என்னுடைய குடும்பத்தில் ஓங்கி வரப்போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பலத்தில் இடைக்கட்டினவளாய் நீ இருந்தாய், அந்த சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பலனை தருகிறேன் என்று சொல்லி, தேவ பலனிலே ஆண்டவரே பலன் கொண்டவளாய் இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை சூறாடி கொண்டிருக்கிற சாத்தானின் கட்டுகளை நான் தகர்த்தெறிகிறேன் என்று சொல்லி, உம்மை நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் தேவன் அப்பா. பரிசுத்த தேவனே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏழை எளியவர்களாய் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை கட்டுனது, உம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்குனது கர்த்தாவே. நீர் எங்களை ஆண்டவரே வணைந்தெடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நாங்கள் ஒன்று கூட தவற விடாமல் கர்த்தாவை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நின்று அது பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் இடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவர் கேர் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபத்தை கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.